ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் இயேசப்பா நமக்கு தருகிற வார்த்தை 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகள் வர காத்திருக்கிற எவைகள் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா கர்த்தருடைய நாளை குறித்து இதில் நாம் பார்க்கிறோம். அவருடைய வருகை நாட்களில் 10வது வசனத்தில் கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இந்த பூமியில நாம் இன்றைக்கு செய்கிறோம் பாருங்க கிரியைகள், சில கிரியைகள்லாம் செய்ய முடியாததுனால கஷ்டப்படுறோம் பாருங்க. ஐயோ இதனால செய்ய முடியல, இதை செஞ்சு என்னால் ஆசீர்வதிக்கப்பட முடியல இன்றைக்கு அநேகருடைய புலம்பல். இப்படிப்பட்ட அந்த கிரியைகள் எல்லாம் நாம் செய்கிற கையின் கிரியைகள் என்ன செய்யுமா? எரிந்து அழிந்து போகுமா. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும். நாம் இப்போ செய்கிற எந்த கிரியையிலும் செய்யக்கூடாதபடியான ராக்காலம் எப்போ வரும்? சூரியனும் சந்திரனும் ஒளியை கொடாமல் இருக்கும்போது இந்த பூமி என்ன செய்யும்? இருளடையும். அப்போ இருட்டில் நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ கரண்ட் போயிட்டு நான் என்ன செய்கிறோம்? லைட்டை ஏற்றி வச்சு ஏதோ ஒரு வேலைகளை செய்கிறோம். அப்போது எதுவுமே இருக்காது, அந்த ஆதி காலத்துக்கு நம்ம போயிடும். அப்போ ஏதாவது ஒரு கிரியை செய்ய முடியுமா? ஒரு கிரியை செய்ய முடியாது. இரவிலே குருடர்களைப் போல இரவில் நம்ம தடவுறது போல தான் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாதபடி, கிரியை செய்ய முடியாதபடியான நாட்கள் வரும். அப்படிப்பட்ட நாட்களில் கர்த்தர் என்ன செய்வாராம்? புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகுமா. இந்த புதிய வானத்தையும் புதிய பூமியும் காணும்படி காத்திருக்கிற நாம், அவைகள் காணப்பட காத்திருக்கிற நாம், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற நாம் எப்படி இருக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய். கரையும் பிழையும் இல்லாத வாழ்க்கை நாம் இன்றைக்கு கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், கடைசி எக்காலம் தொனிக்கும் போது நாம் என்ன செய்வோம்? அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ அவர் வருகை திருடன் வருவது போல வருமா. அப்போ அந்த வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் 2 காரியம் நமக்கு தேவை. முதலாவது, நாம் கரையற்றவர்களாக இருக்கணும், பிழை இல்லாதவர்களாக இருக்கணும். இந்த கரைனா என்ன? உலகத்தால் கரைபடாதபடி காத்துக்கொள்வது. யாக்கோபு 1:27 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. கரை, இப்போ இந்த வெள்ளை ட்ரெஸ்ல ஒரு கரைப்பட்டா உடனே தெரிஞ்சிடும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்தில் உள்ள காரியங்கள் கரையா இன்றைக்கு இருக்கவே கூடாது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வருகிற எல்லாம் செய்கிறோம், பரிசுத்தவான்களைப் போல வெளியே காட்டும்படியான எல்லா காரியத்தையும் நாம் செய்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்தரங்க வாழ்க்கையில் உலகத்தால் கரைபடும் சூழ்நிலைகள். பாதி நம் விசுவாச பிள்ளைகள்கிட்ட பரிசுத்த வாழ்க்கை, ஆனால் உலகத்தார போல வாழ்க்கை இப்படி காணப்படவே கூடாது. உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு இடத்தில் ஒன்றுமில்லை என்ற வார்த்தையின்படி உலகத்தின் அதிபதியாக பிசாசுடைய காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படாமல் இருந்தாதான் நாம் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகவே இந்த வேளையில் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்தும் காரியம், நம்ம தகுதியாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையிலே எந்த கரையும் இருக்கக்கூடாதான். ஆமேன். அடுத்து நாம் பிழை இல்லாதவர்கள், என் வாழ்க்கையிலே எந்த ஒரு பிழையும் இல்லாதவர்கள். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த தப்பு பண்ணுறோம்? நம் கர்த்தருக்குள் இல்லாததினால், ஜெபிக்காததினால், வேதத்தை வாசிக்காததினால், அவருடைய நடத்துதல் இல்லாததினால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறோம்? கடந்த நாட்களில் எத்தனையோ தப்புகளை செய்துவிட்டு இப்போ மனஸ்தாபப்படுகிறவர்கள் அநேகர். ஆனால் நீங்கள் திருந்தினீங்கன்னா கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எந்த கரையும் பிழையும் இருந்தாலும் இந்த வார்த்தையை கேட்டேசப்பா, இது முதல் நான் உம்முடைய ராஜ்யத்திற்கு வர என்னை தகுதிப்படுத்துகிற காரியமாக இந்த கரையும் பிழையும் இல்லாத ஒரு பரிசுத்த நடத்தை எங்களுக்கு தாங்க. 11வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, இப்படி இவைகள்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். நாம் பரிசுத்த நடத்தையும் தேவ பக்தியும் கரையில்லாதவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் வாழும்போது தான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஆகவே இந்த வேளையில் நாம் முதலாவது என்ன செய்யணும்? நாம இன்னைக்கு அநேகர் உலக ஆசீர்வாதத்துக்காகவே நம்ம தேடுறோம். இன்றைக்கி இந்த மாதிரியான காலை தியான வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க, நல்லா இருப்பீங்கன்னா அதை பார்க்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் உள்ள ஆலோசனைகளை நம்ம இந்த மாதிரியான ஆலோசனைகளை
சொல்லும்போது அதை கேட்பதற்கோ அதை விசுவாசிப்பதற்கோ இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் நாமெல்லாம் முதலாவது என்ன செய்யணும்? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தான் தேடணும். அப்போது தேடுவோனா இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஆகவே நம் இம்மைக்காக அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் நம்மை போல பரிதபிக்கப்பட்ட ஜனங்கள் வேற யாரும் இருக்க முடியாது. அப்போ நம்ம மறுமையிலும் நித்திய ஜீவனை பெரும்படியான ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை இந்த பூமியிலே நாம் ஓடி நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தை பிடித்தவர்களாய் நாம் நமக்கென்று நியமிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில ஓடி ஜீவ கிரீடத்தை நாம் பெறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். இதில் ஓடி நாம் என்ன செய்யணும்? கடைசி நாட்களில் நாம் வெற்றி பெறும்படி அந்த ஓட்டத்தை முடித்தவர்களாய் ஜீவ கிரீடத்தை பெற்றவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த வேளையில் இந்த வார்த்தை கொடுத்து நம்மை இந்த நாளில் அவர் நம்மை ஞாபகப்படுத்தி நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்ததற்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இயேசுப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த உலகமும் இந்த உலகத்தில் காரியங்களும் சீக்கிரமாக எழுந்து போகிறதா இருக்கிறது தகப்பனே. நாங்கள் கிரியை செய்கிற இந்த கிரியைகள் எல்லாம் ஒரு நாள் வெந்து உருகி அழிந்து போகிறதா இருக்கிறது தகப்பனே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியான வாழ்க்கை வாழும்படி எந்த கரை திரை இல்லாதவர்களாய், கரையற்றவர்களாய், பிழை இல்லாதவர்களாய் வாழ நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த வேளையில் என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா கரைகள், எல்லா பிள்ளைகளையும் கல்வாரி சிலுவையின் இரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்தி மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாய் நீர் மாற்றி உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்துங்க. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். நாம் உங்கமோடு எடுத்துக்கொள்ளப்படும்படியான ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளில் நீர் கிருபை செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க, சாட்சியாய் நிறுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.